அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று வெஜிடபிள் சப்பாத்தி எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் ப்ரோக்கோலி, பீன்ஸ், பச்சை பட்டாணி, பச்சை மிளகாய், புதினா, மல்லித்தழை, கேரட், சோளம், வெங்காயம், காலிஃப்ளவர், சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு. காயெல்லாம் கழுவி குட்டி குட்டியாக எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கோங்க. காய் வெட்டிட்டு இருக்கிறப்பவே சக்கரவள்ளி கிழங்கையும் உருளைக்கிழங்கையும் குக்கரில் வேக வச்சுக்கோங்க. இது மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. அப்புறம் பச்சை மிளகாய், பீன்ஸ், பச்சை பட்டாணி, கேரட், காலிஃப்ளவர், சோளம், ப்ரோக்கோலி, மல்லித்தழை, புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ உப்பு, கரம் மசாலா போட்டு கிளறி வச்சுட்டு மூடி வைங்க. மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சோன்னா அடுப்பை அணைச்சிடுங்க. இப்போ சக்கரவள்ளி கிழங்கு தோல் எடுத்து பொடி பொடியாக உதிர்த்து வச்சுக்கோங்க. இப்போ உதிர்த்து வச்ச சக்கரவள்ளி கிழங்கு கூட 1/2 கிலோ கோதுமை மாவு சேர்த்து கொஞ்சம் உப்பு தண்ணியை விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ அந்த மாவுக்கு கூட கொஞ்சம் எண்ணெயும் விட்டு நல்லா பிசைங்க. ஏன் நல்லா பிசையணும்னா சக்கரவள்ளி கிழங்கு அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும். அந்த திட்டெல்லாம் கரையிற மாதிரி நல்லா பிசைஞ்சு உருட்டி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ இதை சப்பாத்தி மாதிரி உருட்டி வேக வைத்த உருளைக்கிழங்கையும் தயாரித்த காய்கறி கலவை கூட சேர்த்து சப்பாத்தி மேலே பரப்பிக்கோங்க. இப்போ அது மேலே இன்னொரு சப்பாத்தியும் வச்சு ஓரத்தை எல்லாம் அழுத்தி விட்டுருங்க. இப்போ கல் நல்லா சூடானதும் இந்த சப்பாத்தியை போட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. சக்கரவள்ளி கிழங்கோட இனிப்பும் சப்பாத்தியோட சுவையும் சேர்ந்து நல்லா இருக்குது. அது கூட காய்கறி கலவையும் ரொம்ப பிரமாதம். நீங்களும் செய்து பாருங்கள், செய்துட்டு சொல்லுங்கள்.